விதமான ஒரு பேம்பரிங்குள்ளே வளர்ந்தது தான் நம்ம சொசைட்டினும் போது, அந்த பேம்பரிங் அங்கே அண்ணாவோ தம்பியாவோ ஒரு பாய் ஃப்ரெண்டாவோ கிடைச்சா நல்லா இருக்கணும் போது அது ஒரு பவுண்டரி செட் பண்ணாமல் லிமிட்டை மீறும் போது ஆதிரை மாதிரி பொண்ணுங்களுக்கோ ஒரு சிவானி மாதிரி பொண்ணுங்களுக்கோ ஏன் இப்போ நம்ம வந்து பாருவுமே அந்த விஷயத்தில் கமருதீன் கிட்ட ஏன் இப்படியே பண்ணிட்டுருக்கா கேம் ஃபோக்கஸ் பண்ணாமல் போது அப்போ அவள் திவாகர் இருந்தால் மேபி கமருதீன் கிட்ட பண்ணியிருக்க மாட்டா. அண்ணன் சொல்லி அங்கே எல்லாத்தையும் கொட்டுவா. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு தாங்கிக்கிறதுக்கு ஒரு ஷோல்டர் அங்கே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இதைத்தான் அவனுமே இன்னைக்கு சொன்னா எஃப்ஜேயுமே ஒரு ஷோல்டரான அவளுக்கு ஆதிரிக்கு இருந்தா, ஆனால் அவளுக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு. மேபி அவள் நினைக்கிற மாதிரி நான் அவளை ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் சாரி கேட்குறேன்னு சட்டிலாக கேட்டுட்டானே தவிர அவளோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடனா. வியானாவே அப்படி பண்ணலான்னு பார்த்தான். ஆனால் வந்து ஹோஸ்ட் வந்து போன வாரம் வியானா கொடுத்த விஷயங்களோ இல்லை ஆதிரியை உள்ள அனுப்பி வியானாவோட விஷயங்களை ஸ்டாப் பண்ணதோ டீமோட பிளான் சொல்றதுக்கு முன்னாடி இதுல வியானாவோட பேரண்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், வியானாவோட பேரண்ட்ஸ் வெளில கூப்பிட்டுட்டே இருக்காங்க வியானாவை, அவளோட இமேஜ் டேமேஜ் ஆகுது, எங்க பொண்ணு அமிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஆதிரை உள்ள அமிச்ச உடனே வியானா எஃப்ஜே விஷயங்கள் டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது அதுவும் ஒரு பிளான். ஆதிரை உள்ள அமிச்சதுக்குன்னும் போது எஃப்ஜேவால அதுக்கப்புறம் வியானா கிட்டேயும் போக முடியல, ஆதிரை கிட்டேயும் போக முடியல, பரோரா கிட்ட ஒன்று உட்காந்து பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த கேஸுக்கு அப்புறம் அதாவது ஆதிரிய விஷயங்களுக்கு அப்புறம் ஒன்று நடந்துச்சு. அதை நீங்கள் இப்போ கிளிப்பிங்ஸ்லாம் பார்ப்பீங்க. அவன் போய் ஆதிரிய ஹர்ட்டே இருக்கான். ஆனால் திருப்பி சொல்கிறேன், அவனை ஹர்ட் பண்ணிட்டா நீ கொடுத்த லவ்க்கு அவன் டிசர்விங் இல்லைன்னா விட்டுட்டு போனான் அந்த பொண்ணு. ஆனால் அவன் திருப்பி வந்து நான் ஒரு ஹக் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆதிரி அவன் டவுனாக இருக்கா, நான் என்னொன்னு பண்ணலப்பா, சாரிப்பா, அது ஒரு கேமுக்காக அது என்னமோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறான். டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணான், டேய் நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ, ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டல்ல, இல்லை உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, சரி விடு, நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன்னு அந்த பொண்ணுங்க பளிச்சுன்னு சொல்ல மாட்டேன். பலார்னு முகத்தில் அரைச்ச மாதிரி அதை பாருக்கும் சொல்றேன். இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை கொண்டு வந்த பொண்ணு கமருதீனை திருப்பி போய் நம்பர் இடத்துல அவளுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அடி வாங்க போறாளான்ற ஒரு டென்ஷன் எங்களுக்குமே இருக்கணும் போது அகைன் அந்த கான்சிக்வன்சஸ் அவ தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது அவ வீட்டாளுங்க பண்ணணும், அவ வீட்டாளுங்க பண்ணல, அவளுக்கு எந்த மாதிரி ஹிண்ட் உள்ள போனா அவ பண்ணுவானும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த மைக்கு காட்டி ஏன்னா கமருதீனா அந்த பிளேவை தான் பண்றான். அவன் என்னைக்கு அடி வாங்க போறான்னு தெரியல. ஆனா அவன் அடிக்கணும்னா பாரு அடிப்பாலும் தெரியாது, அரோரா தான் அடிக்கணும் அப்படின்னும் போது அது நம்ம போவேணாம், அது வேற டாபிக். பட் ஆனால் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேக்கு விழுந்தது சரியான அடி. அவனோட ஈகோ மேல் ஈகோ ஹிட் ஆயிடுச்சு. அவன் சாரி கெமி கிட்ட கூட சாரி கேட்காதவன், ஆனா ஆம்பளைங்க கிட்ட வேணும்னா சாரி கேட்பான். அவன் வந்துட்டு ஒரு அது பாரு கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கான அவன் மேல் ஈகோ ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஈகோ வந்து விட்டுட்டு வந்தா மட்டும்தான் அவன் ஷைன் ஆவான். இது அந்த கேம்குள்ள மட்டும் கிடையாது. அவனோட அவ்வளோ டேலண்ட் அவனுக்கு இருந்தோம், அவ்வளோ திறமை இருந்தோம். ஒருத்தன் இவ்வளோ ஆட்டிடியூடா இவ்வளோ திமுறா அதுவும் பொண்ணுங்களை மட்டம் தட்டி நீ முன்னுக்கு வரணும்னு நினைச்ச பொண்ணுங்களை வந்து நீ கேம்காக யூஸ் பண்ற ஆதிரையோ வியானா அவங்க கேமை டவுன் பண்ணி நீ ஷைன் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்லாம் சொல்ற விஷயங்கள் உன்னோட கேவலமான மைண்ட் செட்டை காட்டுது, உன்னோட அந்த திங்கிங்கை காட்டுது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கிற ஆம்பளைங்க இதுக்கு மேல சொசைட்டில முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதே மாதிரி தான் விஷாலா இப்போ அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கு, அவ்வளோ இருக்கு, எல்லாம் இருக்குன்னாலுமே